இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. நடந்ததெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயங்கள். ஆனா மனசுக்குள்ள இருந்த சந்தேகம் எல்லாத்தையுமே தப்பாவே பார்க்க வச்சது. ஒரு சின்ன புள்ளியில் ஆரம்பிச்ச சந்தேகம் பூதாகாரமா வளர்ந்து உச்சக்கட்டத்தை அடையும் போதுதான் வெடிச்சது. அது வெடிக்கும் போதுதான் அவன் மனசுல இவ்வளவு பெரிய சந்தேகம் இருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியும். அது வரைக்கும் பொறுமையா இருந்தனா அப்பதான் வெடிச்சேன். ஆனா நான் வெடிச்சது இவ்வளவு பெரிய விபரீதத்துக்கு கொண்டு போய் விட்டுறோம்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாச்சு? வழக்கம் போல சந்தோஷமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து காயத்ரியை சந்திச்சு நல்லபடியா தான் பேசினேன். ஹலோ காயத்ரி, டாக்டர் இருக்காரா? ஏன் இல்ல, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்ல, அது நான் அவர்கிட்ட தான் இதை சொல்லணும். அவரு தூங்கிட்டாரு. இவ்வளவு சீக்கிரமாவா? ஏன் உன் கால்காக வெயிட் பண்றேன்னு சொன்னாரா? இல்ல, அது இது பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லு. நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க தான். நான் சொல்லிக்கிறேன். இல்ல நான் ஏன் தயங்குற? ஓ, அந்த அளவுக்கு ரகசியமா? சச்சே, ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப சொல்லு, ஏன் இழுக்குற? சொல்லு. ஓகே, நான் உங்ககிட்டயே சொல்றேன். நான் கன்சீவ் ஆயிருக்கேன். அதையே அவர்கிட்ட முதல்ல சொல்லணும். அதுக்கு காரணமே அவர்தானே. நீங்க எதிர்பார்த்த போன் வந்தது மாமா. போனா? என்ன கட் பண்ணிட்டியா? என்ன ஏன் கூப்பிடல? ஏ நான் பேசினா என்ன? எனக்கு தெரியக்கூடாத விஷயமா என்ன? தெரியக்கூடாதுன்னு உனக்கு புரியாதுன்னு தான். ஆமா, புரியாது. எனக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லையே. அப்புறம் எப்படி புரியும்? என்ன பேசுற நீ? யாரு போன்ல? நீங்க யாருக்கு பண்ணீங்க? நான் ஹாஸ்பிடலுக்கு தான் பண்ணேன். ஹாஸ்பிடல்ல யாருக்கு? ஹாஸ்பிடல்ல என் கூட வர்க் பண்ற ஒரு டாக்டருக்கு. டாக்டர்னா பேர் இல்ல? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இந்த குறுக்கு விசாரணை? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எந்த டாக்டருக்கு நீங்க போன் பண்ணீங்க? டாக்டர் ராமகிருஷ்ணன். போய்
நீங்க மாதவிக்கு தான் ட்ரை பண்ணீங்க. மாதவிக்கா? என்ன உளறற? நான் உளறல, தெளிவா தான் பேசுறேன். நீங்க அவளுக்கு ட்ரை பண்ணலனா நீங்க வெச்சிட்டு போனோனே அவ எப்படி திருப்பி கால் பண்ணுவா? மாதவி ஃபோன் பண்ணாளா? கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி கேக்குறீங்க. அவளுக்கு தானே நீங்க ட்ரை பண்ணீங்க. இல்ல இரு, இத பாரு, லாஸ்ட் டயல்ல பாரு பாரு. ஓ, கண்டுபிடிக்க கூடாதுன்னு அவ மொபைலுக்கு போடாம ஹாஸ்பிடல் நம்பருக்கு போட்டுக்கீங்களா? நான் ட்ரை பண்ணது டாக்டர் ராமகிருஷ்ணனுக்கு தான். ஏ, ராமகிருஷ்ணனுக்கு செல்போன் இல்ல? ராமகிருஷ்ணனுக்கு செல்போனும் இருக்கு, அதுக்கும் ட்ரை பண்ண. பாரு, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பாத்தியா? முதல்ல ராமகிருஷ்ணன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்புறம் ஹாஸ்பிடல் நம்பருக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆமா. எனக்கு ஆதாரம் காட்ட செஞ்சதெல்லாம் ரொம்ப தைரியமா ஒத்துக்கிறீங்க. என்ன ஆதாரம்? என்ன மாதவி என்ன சொன்ன போன்ல? ஏ, அது உங்களுக்கு தெரியாது? எனக்கு எப்படி தெரியும்? நீ தான பேசுன. நீங்க ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த தகவல்னு சொன்னா சர்ஜரி பத்தி ஏதோ சொன்னாளா? அதத்தான் நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஆமா, அதுக்கு தான் டாக்டர் ராமகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ண. அத பத்தி மாதவி எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா? எனக்கு எப்படி தெரியும்? நீ தான சொன்ன நான் எதிர்பார்த்த விஷயம்னு. சத்தியமா நீங்க அத தவிர வேற எதையும் எதிர்பார்க்கல? இல்ல இல்ல இல்ல. போய், சுத்த போய். இவ்வளவு நேரமா நீங்க மாதவி கிட்ட இருந்து தானே தகவல் வரும்னு எதிர்பார்த்தீங்க. என்ன தகவல்? நீங்க அப்பாவாக போற தகவல். நீங்க அப்பாவாக போற தகவல். போதுமா? ஏன் மயாலே சொல்ல வச்சிட்டீங்க? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு புரியல. மாதவி அப்படி என்னதான் சொன்னா? அவ கர்ப்பமா இருக்கலாம். முட்டாள் முட்டாள். அதை ஏண்டி ஏன் கூட சம்மந்தப்படுத்தி பேசுற? பின்ன வேற யார் கூட சம்மந்தப்படுத்துறது? அவ புருஷன் கிட்ட கூட சொல்லாம முதல்ல உங்ககிட்ட சொல்லணும் அடம் பிடிச்சாளே. அப்ப நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்க தானே? சம்மந்தப்படுறதுக்கும் காரணமா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. காரணமே நீங்க தான் சொல்றா. நான் கன்சீவ் ஆனது அதுக்கு காரணமான டாக்டர் கிட்ட முதல்ல சொல்லணும். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னாளே. அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாருமே எல்லா வார்த்தையும் உள்ளர்த்தத்தோட பேச மாட்டாங்கன்னு அர்த்தம். உனக்கே தெரியும், மாதவியும் நம்மள மாதிரி தான். கல்யாணம் இத்தனை வருஷம் ஆனாலும் குழந்தை இல்லை. இத்தனைக்கும் அவளுக்கு யூட்ரஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. உன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அவளுக்கு. சரி, உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன். டெஸ்ட் டியூப் மூலமா கருத்தரிக்க வைக்கலான்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன். புருஷன் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவளோட மாமனார் மாமியார் ஒத்துக்கல. பழைய காலத்து ஆளுங்க. நான் தான் அவங்க கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணேன். இந்த முறையில எந்த தவறும் கிடையாது, தாராளமா பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி அவளும் கன்சீவ் ஆயிட்டான். இத்தனை வருஷமா அவங்க வீட்டுல இருந்த பிரச்சனை என்னால தீர்ந்ததுனால முதல்ல என் கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்தப்பா. கண்டபடி கற்பனை பண்ணிக்கிட்டு. ரொம்ப படிச்சவர் இல்ல? அதான் ரொம்ப அழகா ஒரு கதையை சொல்லிட்டீங்க. கதையா? வாட் நான்சென்ஸ். ஆமா, நான் நான்சென்ஸ் தான். நான்சென்ஸே தான். அதனால தானே ஈஸியா நான் ஏமாத்த முடிஞ்சது. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. காயத்ரி, எல்லையை மீறி கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லை மீறி எது வேணாலும் செய்யலாம். நான் எதுவும் சொல்லக்கூடாதா? என்ன அப்படி என்னதான் பண்ணிட்டேன் நான்? ஏ, அதையும் ஏ வாயாலே கேட்கணுமா? சொல்லு. சொல்றேன். ஏன் மூலமா உங்களுக்கு வாரிசு பிறக்காதுன்னு நீங்க அந்த மாதவி மூலமா தேடிட்டீங்கல்ல? ஷட் அப் காயத்ரி. ஏன் கத்துறீங்க? இந்த ஒரு போன் காலை வச்சு மட்டும் நான் இதை சொல்லல. ஆரம்பத்துல இருந்தே உங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன உறவுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்றேன். ஜூன் மாசம் 6ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நான் உங்களுக்கு போன் பண்ணேன். எடுத்தது மாதவி. அதுக்கு? அப்போ நீங்க இருந்த ரூம்ல தானே அவளும் இருந்திருக்கா? அது என் பெட்ரூம் இல்ல, என் ஆபீஸ் ரூம். தாப்பா போட்டா எல்லா ரூமும் ஒண்ணுதான். இந்த பாரு, நமக்கு குழந்தை பிறக்காதனால நீ ரொம்ப நொந்து போயிருந்த. நானும் டென்ஷன்ல இருந்தேன். அந்த விஷயத்தை தான் மாதவி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் உன் போன் வந்தது. சரி, இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகும் அப்படின்னு நானே பேசுறேன்னு சொன்னான். அப்போ நீங்க அவ பக்கத்துல இல்லன்னு ஏன் சொன்னா? நீங்க பேசிக்காதீங்க, நானே பேசிக்கிறேன்னு அவ தான் சொன்னா. அப்புறம் எப்படி நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுவா? ஓகே, நம்புறேன். ஓகே ஓகே. ஜூன் மாசம் 14ஆம் தேதி நீங்க உங்க கார் ரிப்பேர்னு அவ கார்ல வந்தீங்க. மதிய சாப்பாடும் அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டீங்க. நான் கேட்டப்போ ஆபரேஷன் டென்ஷன்ல சாப்பிட மறந்துட்டேன்னு சொன்னீங்க.
பின்னாடியே உங்க கிரெடிட் கார்டை கொடுக்க வந்த மாதவி அவ பர்த்டே ட்ரீட்டுக்கு லஞ்ச் சாப்பிடுறதுக்காக நீங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போனதா அவ சொன்னா. இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? நீ கொடுத்த சாப்பாடை நான் சாப்பிடாம ஹோட்டல்ல சாப்பிட்டேன்னா நீ வருத்தப்படுவேன் தான் அப்படி சொன்ன. ரொம்ப நல்லா சமாளிக்கிறீங்க மாமா. ஓகே. ஜூன் மாசம் 30ஆம் தேதி நீங்க போட்டுட்டு போன ஷர்ட்டுக்கு பதிலா வேற ஒரு புது ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்தீங்க. அது யாரோ வாமிட் பண்ணதுனால ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணதா என்கிட்ட சொன்னீங்க. ஆனா அதுல லேடிஸ் பெர்ஃப்யூம் வாசனை வந்தது. அதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? அதான் அன்னைக்கே சொன்னேனே, ஷர்ட்டை மாத்தினாலும் அந்த ஸ்மெல் அப்படியே இருந்துச்சு. அதனால தான் பக்கத்துல இருந்த மாதிரியோட பெர்ஃப்யூம் எடுத்து அடிச்சுக்கிட்டேன். பொய்யை மறக்காம கரெக்டா சொல்றீங்க மாமா. சரி, ஓகே. ஜூலை 7ஆம் தேதி நான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ நீங்களும் மாதவி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அப்போ மாதவி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும், தெரிஞ்சா நொறுங்கி போயிடுவாங்கன்னு என்ன பத்தி பேசிட்டு இருந்தாளே, அதுக்கு என்ன காரணம்? இதுக்குதான் எந்த விஷயமே முழுசா கேட்காம பேசக்கூடாதுங்கிறது. அன்னைக்கு நாங்க 2 பேரும் பேசுனது உன்னை பத்தியே கிடையாது, திவ்யான்னு யாரோ ஒரு பேஷண்ட பத்தி. போதுமா? இன்னும் ஏதாவது இருக்கா? நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் இவ்வளவுதான். அதுக்கெல்லாம் தான் ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்லிட்டீங்களே. இத பாரு, நீ என்ன வேணா நினைச்சுக்க, என்ன வேணா கற்பனை பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்குதானே செய்யும். அப்பாவாக போறவராச்சே. இந்த சந்தோஷத்தை இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொல்லணுமோ? காயத்ரி, திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டபடி பேசாத. நாளைக்கு உன்னை பத்தி எவனாவது இப்படி பேசினா எப்படி இருக்கும்? எனக்கு தான் அந்த வாய்ப்பே இல்லையே மாமா. அதாண்டி, உன் மனசுல இப்படி கேவலமான ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் ஆண்டவனா பார்த்து இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கான் உனக்கு. யாரு? நான் கேவலமா? நான் கேவலமா? அடுத்தவன் பொண்டாட்டிக்கு புள்ள கொடுக்கிறது தான் கேவலம். காயத்ரி, வேண்டாம். என் பொறுமையை சோதிக்காத. இதோ உள்ள இல்லாதவன் நொந்து போய் இப்படி பேசுறான்னு நானும் பொறுமையா தாங்கிட்டு இருக்கேன். திருப்பி இப்படி பேசின சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்வீங்க? கொன்னுடுவீங்களா? கொல்லுங்க, வாங்க கொல்லுங்க மாமா, கொல்லுங்க. கொன்னுட்டு அந்த மாதவியோட ஜாலியா ஊர் சுத்துங்க, போங்க. நல்லா அடிக்கிறதும் கேவலம். இப்படி ஒரு சந்தேக பிசாசோட வாழ்றதை விட நான் செத்து போயிடலாம். வேண்டாம் மாமா, நீங்க ஏன் சாகணும்? நான் செத்து போறேன். என்னால ஒரு குழந்தைய பெத்து தர முடியலன்னு தானே நீங்க இன்னொருத்த பின்னாடி போயிருக்கீங்க. நான் செத்து போறேன், நான் செத்து போறேன், நான் செத்து போறேன். போ, செத்து போ. ஏதாவது இடம் விழுந்தாதான் இந்த வீட்டுல நிம்மதி கிடைக்கும். செத்து போ.
மாமாவுக்கு அன்புள்ள பிரியமுள்ள போன்ற வார்த்தைகள் இனி உங்களுக்கு பொருந்தாது என்பதால் அதை குறிப்பிட மனம் வரவில்லை. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களையே புருஷனா நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு நிஜமாவே நீங்க புருஷனா கிடைச்சதுதான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் உங்க கூட வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷத்துலயும் ஒவ்வொரு நொடியிலையும் நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை வேற எந்த புருஷனாலையும் அவங்க பொண்டாட்டிக்கு தந்திருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு என்னால தாயாக முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சதோ அதோட எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு. அதுதான் என் வாழ்க்கையோட முதல் அதிர்ச்சி. அதை விட பெரிய அதிர்ச்சி நீங்க அதே காரணத்துக்காக இன்னொரு பொண்ணை தேடி போனது. நான் மலடிங்கிற காரணத்துக்காக என்னை விட்டு போயிடாதீங்கன்னு நான் எவ்வளவோ கெஞ்சியும் நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. இதை என்னால தாங்க முடியல. உங்களை சொல்லியும் குத்தம் இல்ல மாமா. அப்பா ஆகணுங்கிற ஆசைதான் உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு துரோகம் செய்ய வச்சது. அதை விட பெரிய அதிர்ச்சி அவ கர்ப்பமா இருக்கிற செய்தி வந்தப்போ நான் நல்லா குலைஞ்சு போயிட்டேன். உங்களை கேள்வி கேட்டேன். எல்லாத்துக்கும் நீங்க சொன்ன பதில நம்பணும்னு என் அறிவு ஆசைப்பட்டாலும் மனசு எதையும் ஏத்துக்கவே மாட்டேங்குது. உங்களாலையும் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதை தாங்கிக்க முடியல. அதனால தானே நீங்க சாகுறேன்னு சொன்னீங்க. வேண்டாம் மாமா, நீங்க எதுக்கு சாகணும்? அப்புறம் பொறுப்பு பிள்ளைக்கு தகப்பனை இல்லாம பண்ண பாவம் எனக்கு வருதுக்கா. அதனால நான் சாகுறேன். இந்த எதுக்கு உதவாத காலி வயிறை வச்சுக்கிட்டு இனியும் நான் எதுக்கு வாழணும்? இந்த வயிறு தானே என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. அதனால நான் போறேன். உங்களை விட்டுட்டு நிரந்தரமா போறேன். மாமா, அடுத்த ஜென்மத்திலையும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும். அப்பவாச்சும் எனக்கு மட்டும் புருஷனா வரணும். இப்படிக்க உங்களை மட்டுமே கடைசி வரை காதலிச்சு ஏமாந்த காயத்ரி.